கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். மேம் ரேபிடோ பிக்கப் போட்டிருந்தீங்கல்ல? ஆமா சார். எங்க இருக்கீங்க? நம்ம பைக்கில் வேறு ஒரு சின்ன பிரச்சனை கைஸ். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் வந்து நம்ம ரேபிடோ பைக் டெக்ஸ் தான் ஓட்ட போகிறோம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க என்ன ப்ரோ ரேபிடோ பைக் டெக்ஸே ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ கரண்ட்டாக எனக்கு ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது ரேபிடோ பைக் டெக்ஸ் தான் கைஸ். டைம் கிடைக்கும் போது ஓட்டிட்டு இருக்குது எனக்கு ரேபிடோ பைக் டெக்ஸ் தான் கம்ஃபர்டபுள் இருக்குது. ஸோ நான் அதை ஓட்டிட்டு இருக்கோம். சரி ஓகே ப்ரோ, இன்றைக்கி எத்தனை அவர் ஓட்ட போகிறீங்க கேட்டால், இன்றைக்கி எத்தனை அவர் ஓட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். நம்ம டெய்லியும் வந்து இத்தனை ஹவர் ஓட்டலாம், 4 ஹவர் 5 ஹவர் ஓட்டலாம்னு சொல்லி எய்ம் வச்சிருப்போம். ஸோ நீங்கள் வந்து எந்த எய்மும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டலாம். எனக்கு வந்து 6:30 மணிக்கு ஒரு வேலை இருக்குது, 4:45 நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். அப்போ டக்கு நம்ம கிளம்பி போக முடியும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். 106 + 29 சித்தார்த். ஓகே இருங்க, இதோ பக்கத்தில் தான் பிக்கப்பு. உடம்பு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆட்டு போகிற வரைக்கும் நம்ம ஓட்டலாம். எத்தனை ஒரு ஓட்டுற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எண்டிங்கில் லாஸ்ட்டாக பாருங்கள் எத்தனை ஒரு ஓட்டிங்கோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து நான் 10 மணிலாம் ஆன் பண்ணிட்டேன். ஸோ 10:10க்குலாம் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். 106 ரூபா + 27 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. சித்தார்த்னு ஒரு ப்ரோ தான் கைஸ் போட்டிருக்காங்க. ப்ரோ பக்கத்தில் தான் இருக்கேன், ஆட்டோ மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க அவர்கிட்ட சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ரேபிடோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எனேபிள் பண்ணிட்டு தான் ஓட்டுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ காமிச்சிருக்கு அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ளே 10 ஆர்டர் பார்த்துக்கலாம். அந்த 10 ஆர்டருக்கு மட்டும் வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து 9 ரூபா. ஸோ கீழே நிறைய பிளான்ஸ்லாம் இருந்துச்சு, உங்கள் சைடில் போகிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக போன வாரம் என்ன இருந்துச்சு, 19 ரூபா இருந்தது. அது வந்து 2 நாளுக்குள்ளே 15 ஆர்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த வாரம் பாருங்கள் 9 ரூபா தான். ஏன் அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் ஓட்டலை. நியர்லி நான் லாஸ்ட்டாக ஓட்டி ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் ஓட்டாமல் வந்தால் கூட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கம்மியாகும். ஃபஸ்ட் ஆர்டர் கஸ்டமர் சர்ட்ட நம்ம பேசிட்டோம். அவர் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் வாங்க இதான் நம்ம சீக்கிரமாகவே போகலாம். அப்புறம் கைஸ் நம்ம பைக்கில் வேறு ஒரு சின்ன பிரச்சனை கைஸ். ஒரு 7K கிட்ட ஆகும்னாங்க. தம்பி உனக்காக இப்போதைக்கு நான் பண்ணித்தரேன், நீ ஒரு மாதம் 1.5 மாதம் ஓட்டலாம், அது பண்ணிக்கிறியா இல்லை 7Kல பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ப்ராப்ளம்லாம் சொன்னாங்க. நானே நெட்லாம் போட்டு பார்த்தேன். அது உண்மையிலே அவ்வளோதான் கைஸ் ஆகும். இருங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே ப்ராப்ளத்தை முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம பண்ணிவிடுவோம் கைஸ். பைக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி சவுண்டு மட்டும் வரும் கைஸ். கஸ்டமர் சாருக்கான ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் விளாக் பார்க்கும்போது உங்கள் சவுண்ட் இரிட்டேஷனாக தான் சொல்லுங்கள் கைஸ். 78,637 கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறேன் கைஸ். அப்புறம் க்ளவுஸ் என்ன ப்ரோ போடலையா அப்படின்னு கேட்டால், பேக்கில் வச்சுருக்கேன். அதனால் ஏதாவது கஸ்டமர் சாரை பெரிய ஆட்டை கூப்பிட்டு போகும்போது அப்போ போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சார் கஸ்டமர் சாரை பிக்கப் பண்ணும்போது அவர்கிட்ட சாரி கேட்கணும் கைஸ். சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு வரோம் 3 நிமிஷம் கிட்ட. ஓகே, இன்கேஸ் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல கைஸ். உனக்கு கேன்சல் ஆச்சுன்னா அதை விட பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேபிடோ எந்த டெலிவரி ஓட்டினாலும் பைக்கு தான் கைஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ பைக் நல்லா தொடக்கணும். தொடச்சா இப்போதைக்கு பைக் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ சவுண்டு மட்டும் லைட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 7K கிட்ட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். லாஸ்ட்டாக எப்போ ப்ரோ பைக்குக்கு வந்து நல்லா பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது இருக்கும் கைஸ். நேரில் ஒரு 10 மாதம் கிட்ட இருக்கும். ஸோ அதோடு வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வச்சுருக்கு. நம்ம வெயித்தனமாக ஓட்டுறோம். இதனால் நம்ம பைக் வந்து 7000 பிரச்சனை வச்சுச்சுன்னா நம்ம ஆயில் கரெக்டான டைமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம் கைஸ். பைக் ரிப்பேர் ஆகுது 2 நாள் முன்னாடி தான். அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டோம் மகேஷ்னு சொல்லி மைண்ட் செட் வச்சுருந்தேன். ஏன்னா பிரச்சனை நம்ம டைமே கிடைக்கல. ஆனால் இப்போ பாருங்கள் 7000 ரூபா வச்சிச்சு. சரி ஓகே, ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய வண்டினாலே 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஆயிலை போய் நம்ம செக் பண்ணிடணும். முடிஞ்சால் சேஞ்சும் பண்ணணும். அது நம்ம நல்லது கைஸ். மேக்ஸிமம் 2500 மேலே நம்ம தாண்டி போகக்கூடாது. அது நம்ம பண்ணல அப்படின்னா, அப்போ நம்ம பால் மாறம் அப்படின்னா பெரிய செலவை வச்சிடும். ஸோ நீங்களும் கரெக்டாக ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கைஸ். நான் தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். பட் பரவாயில்ல, எனக்கு 7000 இந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆனால் தான் எனக்குலாம் புத்தி வரும். அப்போ தான் அடுத்த வாட்டி வந்து கரெக்டாக ஆயில் போடுவேன். இப்போ வீட்டுக்கு போகிறேங்க, அழகாக கட்டியிருக்காங்க. ஓகே டன் சார். சார் வராராம். அப்புறம் உறவுகளே, நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது, ஸோ இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கோங்க கைஸ். கண்டிப்பாக நிறைய யூஸ் ஆகும். இங்கிலீஷு முடிஞ்சால் நிறைய லாங்குவேஜ் கூட கற்றுக்கோங்க. ஆனால் மெயினாக நம்ம லாங்குவேஜ் தமிழை தாண்டி எனக்கு வேறு எந்த லாங்குவேஜும் பெருசாக தெரியாது. ஸோ இங்கிலீஷ் வந்து அடுத்தவங்க பேசினா எனக்கு புரியும் கைஸ். ஆனால் எனக்கு சரளமாக பேச வராது. ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி லைட்டாக தான் வரும். பட் இதுக்கப்புறம் இங்கிலீஷே கற்றுக்கணும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழி ப்ரோ அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மூவிஸ், அப்புறம் தமிழில் நம்ம ரெகுலராக பார்த்த மூவிஸை வந்து யூடியூப்லேயே இங்கிலீஷில் டப்பில் அவைலபிளாக இருக்கா பாருங்கள். அதை பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் புக்ஸு படிங்க கைஸ், நிறைய இங்கிலீஷ் புக்ஸு சும்மா படிங்க. இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் புக்ஸு, ஹவ் டு சக்ஸஸ் இன் லைஃப், இந்த மாதிரி சில புக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் படிக்கணும் உட்காந்து. இந்த சாரே ஒரு 3 நிமிஷம் கிட்ட லேட் மாட்டார் கைஸ். ஸோ நம்ம சாரி கேட்க வேணாம். அவரும் லேட் பண்ணுறாரு, நம்மளும் லேட் பண்ணிட்டோம். கலைஞ்சு போச்சு. 2000 years later.
ஓகே ஓகே ஓகே. இல்லைங்க சார் ஹெல்மெட்டு. உறவுகளே, இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்லிடுறேன். நம்ம அங்கே போயிட்டு கஸ்டமர் சார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே டக்குன்னு ரீச் கொடுத்துறேன். 3 நிமிஷத்துக்கு மேலே கஸ்டமர் சார் எவ்வளோக்கு வந்து எவ்வளோ லேட் பண்ணுறாங்களோ ஒரு நிமிஷத்துக்குமே வந்து 1,000 ரூபாய் வரும். மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து 15 ரூபா வரைக்கும் கிடைக்கும் கைஸ். ஸோ அதனால் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. போகலாமா சார்? பெட்ரோல் மட்டும் போட்டு போயிடலாம். ஓகே கைஸ், ஃபுல்லாக அங்கே டிராஃபிக்காக இருக்குது கைஸ். எனக்கு பொறுமையாக நின்று போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ அப்புறம் நீங்கள் பேக்கில் தண்ணி ஃபுல்லாக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுதான் அச்சோ, சாப்பிட்றதுக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. ஆனால் வீட்டிலேருந்து நல்லா சாப்பிட்டு வாங்கி சொன்னேன். எப்பவுமே ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதான் பாதாம் முந்திரி வேர்க்கடலாம் வச்சு எடுத்துன்னு வரோம் இல்லையா, அது எடுத்துகிட்டே வரல கைஸ் இன்னைக்கு. கைஸ் ஒரே டிராஃபிக்கு, நின்று போகுது கைஸ். இதுக்கே உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு வேர்வையிலே. பட் உள்ள பரவாயில்ல, ஒரு பனியனு ஒரு சட்டை போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வேர்வையில் அந்த பனியனை இழுத்துக்குது. நம்ம பனியன் போடாமல் வந்தால் தான் ரொம்ப பிரச்சனை. ஸோ போய் நான் குளிச்சுட்டு வந்துருக்கேன் கைஸ் நல்லா. ஸோ ஒரு சில டைம் குளிக்காமலாம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இந்த வெயிலில் ஃபுல்லாக நினைச்சிடுவேன் வேர்வையிலே. இந்த சரணா ஸ்டோரில் சில்லுன்னு ஏசி வருது கைஸ், இங்கே வரைக்கும் ரோட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குப்பா. செகண்ட் ஆர்டரும் போட்டாங்க, அக்செப்டும் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் வந்தோடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். கேர்ளாக பாய் கூட பார்க்கல. பட் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் வாங்க. ஆனால் நம்ம கேர்ள்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் பொறுமையாக போவாங்க. ஆல்ரெடியே நான் ரொம்ப பொறுமையாக தான் போவேன். கேர்ள்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் பொறுமையாக போவேன். ஆமாம், கணபதி நகர் ஃபஸ்ட்டு ஸ்டேடுன்னு இருக்காங்க தான் இருக்கேன் கரெக்டாக. செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பைக் டாக்ஸி ஆர்டர் மாதிரி போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டு அவங்க ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியாது ஒரு பார்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொருள் மாதிரி கொடுத்தாங்க. அதை வாங்கி பேக்கில் போட்டேன் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வாங்கக்கிட்டே நாங்கள் யார்கிட்ட கொடுக்கணும், அவங்க நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா அங்கே போய் நம்ம ரீச் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல், அதை ஸ்ட்ரெயிட்டாக பைக் டாக்ஸி நம்ம ரீச் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட் காட்டுதில்லை, அது மாதிரி அமௌண்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக அவங்களுக்கு நம்ம கால் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் போகாது. ரேப்பிடோ தரப்பில் தானே கனெக்ட் பண்ணி விடும், அவங்களுக்கு கால் போக மாட்டேங்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஆச்சு, கால் போகாது. அதுவும் கால் போகாமல் அங்கே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இவங்களாம் கால் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் யார்கிட்ட கொடுக்குறது தெளிவாக கேட்டு நம்பரை வாங்கிட்டு அங்கே போய்ட்டு கால் பண்ணி கொடுத்துருங்க கைஸ். ஏன்னா நான் அவரோட அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் என்னாச்சுன்னா பெட்ரோல் இல்லையா, சரி ஓகே நான் டோ பண்ணுறேன். ஓகே பாய்ண்ணா, பாய்ண்ணா. ஓகே, இப்போ நம்ம மதுரை கிட்டே ட்ராப்பு கைஸ். நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கிட்டே ட்ராப் ஆரம்பிச்சிது. கிட்ட கொஞ்சம் தண்ணி தாக்கட்டுது, தண்ணி பேக்கில் தான் வச்சுருக்கேன், குடிச்சிக்கணும். ஒரு சில டைம் நீங்கள் பாருங்கள் கூகுள் மேப்பை, சிம்பிளாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது போய் சுற்றிட்டு போய் வேறு என்ன போய் போகும்னு காட்டும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கூகுள் மேப்பை பாருங்கள், ஷார்ட் ரூட்டு வேறு எதனா இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் ஷார்ட் ரூட்டாக மாறிடுச்சு. அப்படிக்கா போனால் 10 கிலோமீட்டர் காமிச்சிது. ஸோ இப்படியே நம்ம குறுக்க போனால் 7.5 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. இப்போ பூந்து பூந்து போகுதுப்பா இந்த ஆர்டரை கொடுக்குறதுல. பரவாயில்ல, என்னமோ தெரில கைஸ், எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு ஓட்டுறதுக்கு. எனக்கு இந்த மதியான டைம்லாம் ஓட்டுறது நல்லா இருக்கும் கைஸ், ஜாலியாக. அந்த 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் பாருங்க, அந்த வெயில் தான் கைஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுங்க, காலிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஓட்டுறது ரொம்ப கடுப்பு. ஸோ அதுவும் இப்போலாம் வந்து பயங்கரமான வெயில் அடிக்குது கைஸில். ஸோ அப்புறம் ரீசெண்டாக ஒரு ப்ரோ ஒரு ஷார்ட்ஸில் தான் இந்த கமெண்டை கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ப்ரோ வெயில் டைமில் எந்த மாதிரி ட்ரெஸ் ஓட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ உள்ளே ஒரு டிஷர்ட்ன்ற மாதிரி உள்ளே ஒரு பனியன் போட்டுக்காங்க, அது மாதிரி ஒரு சட்டை போட்டுக்காங்க கைஸ். அப்போ டெலிவரி யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருந்தால் உள்ளே ஒரு பனியனும், ஸோ அந்த டெலிவரி யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்கோங்க. டெலிவரி யூனிஃபார்ம் மேக்ஸிமம் ஃபுல் கே போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கோங்க கைஸ். நான் கூடிய சீக்கிரம் நான் முன்னாடி ஒரு க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பேன், டெலிவரிலாம் பக்காவாக இருக்கும். அந்த க்ளவுஸை நான் ரீசெண்டாக வாங்க போகிறேன் புதுசாக. அதை வாங்கி நான் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன், லிங்க்கும் கொடுக்குறேன், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நீங்களே ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு போடுங்க கைஸ், பெஸ்ட்டு க்ளவுஸ்ன்னு சொல்லி போடுங்க, நிறைய வரும். அதில் வந்து மக்கள் கொடுத்துருக்க ரிவ்யூலாம் பாருங்கள், அதில் எது கரெக்டாக இருக்கோ அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ளே ஒரு பனியன் போட்டு ஓட்டுங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்பயும் வெயில் பயங்கரமாக அடிக்கும். பட் ஓகே, தண்ணி குடிங்க, ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு போங்க. மூஞ்சி அடிக்கடிக்கங்கன்னா
அந்த ஓட்டெல்லாம் நான் தான் கழுவுங்க அடிக்கடி. முடிஞ்சால் அந்த வெயில் டைமில் ரொம்ப வெயில் ஆச்சுன்னா தலையில் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்படியே ஓட்டங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், இப்போ வந்து 14 கிலோமீட்டர் டீ நர்கிட்லாம் போட்டாங்க கேஸ். அதான் பேட்ரி போட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். டக்குன்னு வந்துட்டு வேறு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அது உள்ளே நான் வெயிட் பண்ணிருக்கலாம் போல். இங்கெல்லாம் வந்து ஆர்டரே வராது கேஸ் பெருசா. நான் குமார் அவசரப்பட்டிய இங்கே 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் கேஸ். இப்போ 120 ரூபா எவ்வளோ சம்திங் ஒரு ஆர்டர் போட்டாங்க. 9 கிலோமீட்டர் கிலோ பிக்கப்பே 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகுது கேஸ். வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைம் ஆர்டர் வரும்போது ஏன் கம்மியாக காட்டும். ஸோ நான் அங்கே போய் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு சில ஊருங்களில் வந்து ஸோ நம்ம எவ்வளோ ஆர்டரு ஏர்னிங்ஸ்னே காட்டாது, முன்னாடியே காட்டாது. ஸோ அங்கே போய் விட்டதுக்கப்புறம் தான் காட்டும். முன்னாடியே நம்ம காமிச்சு அப்படின்னா நிறைய பேர் அவங்க ஊர் எடுக்காமல் கூட இருந்துக்கலாம். அது ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேபிடோ டீமில் இருக்கவங்க மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் காட்ட மாட்டேங்குது தெரிஞ்சுக்கோங்க. பட் சென்னையில் இருக்கவங்களுக்கு காட்டுது. நாலாவது கஸ்டமர் சரியாக பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். சாருக்கு வந்து வழி தெரியாதாங்க கேஸ். அவரே கூகுள் மேப் ஃபோனில் ஆன் பண்ணுறனாரு. பட் இருந்தாலும் அவர் ஆன் பண்ணார்னா லாங் ரூட்டாக அவர் காமிச்சு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அதாவது ஷார்ட் ரூட் நானே பார்த்து போகிறேன் கேஸ். கேஸ் டைம் என்ன கரெக்டாக 1:01. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 4 ஆர்டர் பார்த்துருக்கோம் கேஸ். 509 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் கேஸ். டிப்ஸுக்கு இப்போ சேர்த்தா கரெக்டாக 540 ரூபா சம்திங் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் 627 ரூபாய்ட்ட சம்பாதிச்சிருக்கோம். ஓகே கேஸ். மேம் ரேபிடோ பிக்கப் போட்டிருந்தீங்கல்ல? ஆமாம் சார், எங்கே இருக்கீங்க? இது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் மேம். நான் வந்து ஸ்கூட்டி வச்சில்ல, நான் பேஷன் ப்ரோ பைக்கில் தான் வரேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. R15 பைக்கில் உட்காந்துட்டு வரதுனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன் பேஷன் ப்ரோ பைக் வச்சுருந்தா கூட கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, ரேபிடோ பைக் டாக்ஸி வந்து ஜாயின் பண்ணும்போது அதில் கேட்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன பைக்கில் ஓட்ட போகிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஸ்கூட்டியில் ஓட்ட போகிறேன்னு சொல்லி அப்போ கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். சில கஸ்டமர் வந்து அவங்க ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக ரேபிடோ தரப்பு வந்து ஸ்கூட்டி ஆர்டர்னு சொல்லி போடுவாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூட்டியில் தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஸ்கூட்டி ஆர்டர்லாம் வரும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து கேர்ள்ஸு அதான் இப்போ வந்து இப்போ கால் பண்ணி கேட்டேன் கஸ்டமர் மேம் கிட்டே அந்த வந்து ஸ்கூட்டி ஆர்டர். ஸோ அதனால் வந்துட்டு கால் பண்ணி நான் கேட்டேன். அவங்க வந்து பேஷன் ப்ரோ பைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சின்ன டவுட்டு கைஸ். நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்கள் ரேபிடோ பைக் டாக்ஸி ஜாயின் பண்ணும்போது கியர் பைக்குன்னு தான் கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் ஸ்கூட்டி ஆர்டர் வருதா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். எனக்கு ரொம்ப நாள் டவுட் இது. இல்லை 2:52 அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். டோட்டலாக நீங்கள் எத்தனை ஆர்டர் தெரியுமா நம்ம பார்த்துருக்கோம்? 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். 6 ஆர்டர் பார்த்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னா 880 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். அப்புறம் நீங்கள் டிப்ஸ் வந்து 62 ரூபா நம்ம டிப்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னா அது எடுக்கவே இல்லை கைஸ். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கோம், ஸ்டார்டிங் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எடுக்கவே இல்லை. ஆனால் டெஃபினட்டாக தெரியும் நம்ம 90லேருந்து 95 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம ஓட்டியிருப்போம். என் பைக் வந்து மைலேஜ் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. அதோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். பார்க்க நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. என் பைக் கணக்குப்படி பார்த்தா அதிகபட்சமாகவே 170 தான் ஆயிருக்கும். அதுக்கு மேலே ஆயிருக்காது. 170 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 772 ரூபா தாங்க கைஸ் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 4 ஹவர் 52 நிமிஷம் நம்ம லாகின்லேருந்து 772 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 ஹவர் 52 நிமிஷமாக எப்படி ஒரு நான் ஸ்டாப்பாக ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க கைஸ். அங்கங்கே ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் பெருசாக வெயிட்டே பண்ணல கைஸ். ஃபுல்லாக ஓட்டி நான் ஸ்டாப்பாக ஓட்டி தான் 772 ரூபா கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதுவும் வெயில் இப்போ கரெக்டாக சென்னையில் ஓட்டுறவங்க தெரிஞ்சிருக்கோம். சரியான வெயில் கைஸ். அதுவும் டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஈஸியிலன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் கண்டிப்பாக யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.